ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கனவா பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் 1 கிலோ கனவா எடுத்திருக்கேன். இது எப்படி க்ளீன் பண்ணணும்னா, அதில் இருக்க தலையை எடுத்துட்டு அது மேலே இருக்க ஸ்கின்னை உரிச்சு எடுத்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி மஞ்சத்தூள் கல் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, வெந்தயம், சீரகம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பெரிய சைஸ் 2 பல்லாரி எடுத்துருக்கு. அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே கருவேப்பிலையும் 3 பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லாவே வதக்கிக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்துருக்கிறேன். அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா அந்த எண்ணெயிலே வதங்குறப்போ டேஸ்ட்டு வந்து நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கிறேன். மிளகாத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா வெங்காயம் தக்காளியோடு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கனவாயை சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஃபஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லாவே இந்த மசாலாவில் நல்லா ஊறுற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 கிளாஸ் தண்ணி விட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 8 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சுருங்க. கனவா நல்லா குக் ஆகிடும். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர் போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தூவி நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். இது வந்து கிள்ளி போட்ட சாம்பார், ரசம் சாதம் அதுக்கெலாம் அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பரான கனவா பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.